10th CBSE Mathsல previous year question paper பார்க்குறோம். 2024ல எந்த question வந்துச்சு அதுக்கு என்னெல்லாம் ஆன்சர் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். செக்ஷன் A one word question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அவங்க அதுக்காக என்ன கொடுத்திருக்காங்கன்னா product of zeros அப்படின்றது 2 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. இப்போ கொடுத்திருக்க பாலினாமியல்ல இருந்து நம்ம k ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். So product of zeros na என்ன அதுக்கு என்ன ஃபார்முலா அத தான் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம். Product of zeros is equal to c by a. Okay, product of zeros நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆல்பா பீட்டான்னு சொல்லுவோம். ஆல்பா பீட்டா is equal to c by a. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க 2 ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதில இருந்து கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்திருக்க பாலினாமியல் என்னது kx squared minus 4x minus 7. இப்போ இதில இருந்து a னா என்ன b னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ a அப்படிங்கிறது என்ன இந்த k x squared ஓட கோஎஃபிஷியன்ட், b என்னது -4 அதாவது x ஓட கோஎஃபிஷியன்ட், அப்போ c என்னது -7. இப்போ இங்க அவங்க என்ன கொடுத்திருக்காங்க ஆல்பா பீட்டா கொடுத்திருக்காங்க. அப்ப c by aன்றது இதுதான். இப்போ -7 divided by k is equal to 2. இப்போ இது இந்த சைடு போயிடுச்சுன்னா -7 is equal to 2k. இப்போ நமக்கு k மட்டும் தான் வேணும். அப்போ k is equal to -7 by 2. இப்போ இந்த ஆன்சர் வந்து எங்க இருக்கு எந்த சப்டிவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா c. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சம் எப்படி ஈஸியா செய்யறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம். ஸோ செகண்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் in and AP equal to AP என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இது வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. 10th டேர்மும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா டி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னீங்கன்னா an is equal to a plus n minus 1 into d. இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க a கொடுத்துட்டாங்க nth டேர்ம் கொடுத்துட்டாங்க. அப்போ a10 is equal to a plus n minus 1 10 minus 1 into d. அப்போ a10 is equal to 8 plus 9d. இப்போ இந்த a10க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா, என்ன கொடுத்துட்டாங்க -19 கொடுத்துட்டாங்க is equal to 8 plus 9d. இப்போ இந்த 8 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும் -8 ஆயிடும். அப்போ -19 -8 equal to 9d. இப்போ இது -27 is equal to 9d. அப்போ d கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம் சைடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 9d is equal to -27. அப்போ d is equal to இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க இந்த 9 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். அப்போ -27 by 9 அடிச்சு கொடுத்தோம்னா -3. இப்போ -3 அப்படிங்கிறது ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான் இந்த சம். அடுத்து தேர்ட் சம் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.